ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் guys. ஸோ ஃபைனலி ரஜினிகாந்த் அண்ட் கமல் சார் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கக்கூடிய அந்த ஒரு படத்தோட டிரெக்டர் யார் அப்படின்ற ஃபைனல் அப்டேட் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருச்சு. ஸோ இந்த டிரெக்டர் தான் ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டு தென் இது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் அது தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பேச போகிறோம். இது மட்டும் இல்லாமல் அப்கமிங் டேஸில் லைவ் வரலாம் அப்படின்ற ஒரு ஐடியாலையும் இருக்கும். ஸோ லைவ் வரலாமா இல்லை ஆல்ரெடி நம்மளும் அட்மின் ப்ரோவும் சேர்ந்து ஒரு பாட்காஸ்ட் மாதிரி ஒரு வீடியோஸ் போட்டிருந்தோம். ஸோ அது மாதிரி ஒரு வீடியோ போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா இருக்கு. இது ரெண்டுல என்ன மாதிரியான வீடியோ வேணும்ன்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன் உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸை மென்ஷன் பண்ணுங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கூலி படத்துக்கு அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் சார் அண்ட் கமல்ஹாசன் சார் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் அண்ட் ரெட் ஜெயின் மூவிஸ் இந்த ரெண்டு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நடிக்க போகிறாங்க. அந்த ஒரு படத்தோட டிரெக்டர் லோகேஷ் கனகராஜ் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ரூமர் வந்தது. தென் ஆஃப்டர் கூலிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நெகட்டிவ் ரிவ்யூஸ் கிடைச்சது, பெரிய லெவலில் பாதிச்சது. இதன் காரணமாக டிரெக்டர் அவர் இல்லை அப்படின்ற ஒரு முடிவை வந்து ரஜினி சார் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் கமல் சார் வந்து லோகேஷ் கனகராஜ் தான் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்றாரு. அதனால லோகேஷ் கனகராஜ் தான் டைரக்ட் பண்ணுவாரு, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, அவர் தான் மறுபடியும் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வருவாரு அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசிட்டு இருந்தாங்க. பட் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன்ல லோகேஷ் கனகராஜ் லிட்ரலி அந்த ஒரு ப்ராஜெக்ட்ல இருந்து விலகிட்டாரு அப்படின்னு தான் சொல்றாங்க. அந்த ப்ராஜெக்ட் அவரு பண்ண போறது இல்ல. இனிஷியலி ரெண்டு பேரை வச்சு பண்ற அந்த ப்ராஜெக்ட்கான ஒரு ஒன்லைனர் வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. லைக் ரெண்டு பேர்ட்டையும் ஒரு கதை ஒன்று சொல்லியிருக்காரு. அந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இன்டென்ஸான ஆக்ஷன் பிலிமா இருந்திருக்கு. அந்த ஒரு ப்ராஜெக்டோட ஸ்டோரி கேட்டிருக்காங்க. பட் ரெண்டு பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி டபுள் மைண்டடா இருந்திருக்கு. ஒரு சில கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்திருக்காங்க. அந்த டைம்ல தான் இப்ப கரண்டா ஜெயிலர் 2 படத்தோட ஷூட்டிங்கும் போயிட்டு இருக்கு இல்லையா. ரஜினி சாரே இந்த மாதிரி ஏதாவது ஸ்டோரி இருக்கா எங்க ரெண்டு பேரை வச்சு பண்றதுக்கு, கால் ஷீட் எல்லாம் இருக்கு, உங்களால பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் நெல்சன் திலீப் குமார்ட்ட கேட்கும்போது ஓகே சார் என்கிட்ட ஒரு லைன் இருக்கு சார், நாளைக்கு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அவர் அந்த ஒரு லைனை அந்த ஒரு ஸ்டோரியை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. அந்த ஒரு ஸ்டோரி ரஜினி சாருக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு. இதை வந்து மூவ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப டைரக்டர் நெல்சன் திலீப் குமாரை வச்சு வந்து பாத்தீங்கன்னா மூவ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டைரக்டர் நெல்சன் திலீப் குமார் தான் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த ஒரு ப்ராஜெக்டை இப்போ டைரக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் ஹைலி சான்சஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ரஜினி சாருக்கு அந்த ஸ்டோரி பிடிச்சிருச்சு, கமல் சார்ட்ட அந்த படத்தோட கதையை பத்தி வந்து பாத்தீங்கன்னா பேச போறாரு. கூடி சீக்கிரம் இதுதான் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவா நடிக்கக்கூடிய படத்தோட பூஜா அண்ட் ஷூட்டிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா ஸ்டார்ட் ஆயிருக்கு. சன் பிக்சர்ஸோட ப்ரொடக்ஷன்ல டைரக்டர் அருண் மாதேஸ்வரனோட டைரக்ஷன்ல லோகேஷ் கனகராஜ் நடிக்கக்கூடிய இந்த ஒரு படத்தோட ஷூட்டிங் நெக்ஸ்ட் இயர் சம்மர் வரையும் வந்து பாத்தீங்கன்னா போகுது. அந்த படத்தோட ரிலீஸ் நெக்ஸ்ட் இயர் நடக்க போகுது. இதுக்கிடையில இந்த ஒரு படத்தோட அதாவது ரஜினி சார் அண்ட் கமல் சார் இவங்களோட படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் நடிச்சுக்கிட்டே பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தாரு. பட் இப்ப கிடைச்சிருக்கக்கூடிய நியூஸ் படி வந்து பாத்தீங்கன்னா அவர் டைரக்டா கைதி 2 ப்ரீ ப்ரொடக்ஷன்ல இறங்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்பயே தெளிவா தெரிஞ்சிருச்சு ஓகே இவர் இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து கன்ஃபார்மா விலகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்ப டைரக்டா அந்த ஆக்டிங்ல ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இப்போ ஒரு ஸ்கிரிப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கைதி 2 அந்த ஒரு படத்துல தான் ஃபோக்கஸ்டா இருக்காராம். ஏன்னா அந்த ஒரு படம் தான் அவரோட கம்ப்ளீட் கம்பேக்கா அவர் நினைக்கிறாரா என்னவோ. அதனால ஃபுல் அண்ட் ஃபுல்லி கைதி 2 அண்ட் பென்ஸ் இந்த ரெண்டு ப்ராஜெக்ட் தான் வந்து லோகேஷ் கனகராஜ் ஃபோக்கஸ் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு குட் மூவ்னு கூட நான் சொல்லுவேன். எஸ் அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி ஸ்டாண்ட் அலோன் ப்ராஜெக்ட்ஸ் தான் உங்களோட கெரியர்ல ஒரு டிராகா இருக்குன்னு போது நிச்சயமா அதை நீங்க ஸ்கிப் பண்ணணும். அதை நான் வந்து ஆரம்ப கட்டத்துல இருந்தே நான் வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். கூலி ப்ராஜெக்ட் அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது இது தேவையில்லாத அணிதான், ஒழுங்கு மாதிரியே யூனிவர்ஸை ஃபாலோ பண்ணி அதை முடிச்சுட்டு என்னவோ பண்ணுங்க, அதான் இந்த யூனிவர்ஸோட ஃபயரை அணைய விடாம பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து எல்லா வீடியோஸ்லயும் பேசியிருப்போம். அணைஞ்சிச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இந்த இப்போ வந்தாரு வெற்றிமாறன் அவரோட யூனிவர்ஸை தூக்கிட்டு அவ்வளவுதான். எல்சிஓலாம் வந்து நாயை பாக்குற மாதிரி பாக்குறாங்க. இப்போ என்னவோ முன்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்சிஓ அப்படின்னா பயங்கர ஃபயரா எல்லாருமே என்னென்னமோ பேசிட்டு இருப்பாங்க. ஒரு படம் ஒரு 2 வருஷம் கேப் அதோட எல்சிஓலாம் ஒரு யூனிவர்ஸே இல்லடா அது வேஸ்டா அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஒரு ஃபயர் இருக்கும் போதே பண்ணாதான் பிஸ்னஸ். அதை தூக்கி போட்டுட்டு ஸ்டாண்ட் அலோன் பண்றேன், எனக்கு ரஜினி சார் இருக்காரு, கமல் சார் இருக்காரு, அவங்களுக்குள்ள ஒரு ப்ராஜெக்டா பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கெரியரை கெடுத்துக்கிற வேலையை தேவையில்லாத பண்ணிட்டு இருந்தாரு. அவசரமா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னு இப்ப அட்லீஸ்ட் அவருக்கு கொஞ்சம் புரிய வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி கைதி 2 ஃபோக்கஸ் பண்றாரு. கைதி 2 இப்போ அடுத்து பென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்சியூக்குள்ள தான் வரப்போகுது அந்த ஸ்டோரி. அதுக்கடுத்து கைதி 2, அதுக்கப்புறம் விக்ரம் 2. ஸோ இதை மாதிரி அந்த ப்ராஜெக்ட்ஸ்ல இனி அவர் ஃபோக்கஸ் பண்ணுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னவோ ஏதோ ஆனா நெல்சன் திலீப் குமாருக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஜாக்பாட் அப்படின்னு சொல்லணும். ஜெயிலர் 2 அதுக்கடுத்து இப்படி ஒரு ப்ராஜெக்ட் அமைஞ்சிச்சுன்னா நிச்சயமா பெரிய ஜாக்பாட் தான் அவரோட கெரியர்ல.
ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டேரக்டர் நெல்சன் திலீப் குமாரால் இந்த ஒரு ப்ராஜெக்டை ஹேண்டில் பண்ண முடியுமா? இவருக்கு அந்த பொட்டன்ஷியல் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? மறக்காமல் உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ண நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேவேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு மீட் பண்ணுறேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.